வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்காயில் தம் பிரியாணியும் அதுக்கு தொட்டுக்க வெங்காயத்தாளில் ஒரு பச்சடி. இதுக்கு அந்தந்த ரீஜனில் ஒரு பேர் உண்டு. சில பேர் பனசக்காயா பிரியாணின்னு சொல்லுவாங்க, சில பேர் ரா ஜாக்ஃப்ரூட் பிரியாணின்னு சொல்லுவாங்க, சில பேர் கட்டல் பிரியாணின்னு சொல்லுவாங்க. பேர் எதுவாக இருந்தாலும் டேஸ்ட் ஒன்று தான். இந்த பலாக்கா பிரியாணி நான்வெஜ் பிரியாணிக்கு நல்ல டஃப் கொடுக்கும். இப்போ சீசனில் இருக்கும் போதே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பலாக்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டயட்டில் அதை சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணியை நான் ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸாக பண்ணியிருக்கேன். முதல்ல பலாக்காயை நல்லா வெட்டி மேரினேட் பண்ணுறது, அடுத்தது பலாக்காயை டோஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரைஸ் வேக வச்சுக்கணும், வெங்காயத்தை வறுத்து வச்சுக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தம் போடணும். முதல்ல நம்ம பலாக்காயை எப்படி கட் பண்ணி மேரினேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 3/4 கிலோ பலாக்காய் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் 1/2 கிலோ பலாக்காய் எடுத்தாலே போதும். பலாக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து பால் கொட்டும், அந்த பால் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், உங்கள் கையில் கரப்படையும். நீங்கள் யூஸ் பண்ணுற சாப்பிங் போர்டெலாம் கூட எண்ணெயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த 2 எண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, அந்த பால்லாம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நம்ம தோலை அப்படியே சீவிட்டே வரலாம். தோல் சீவுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கை வெட்டிடும், கொஞ்சம் பத்திரமா பண்ணுங்கள். அதே மாதிரி வெட்டவே அதோட கலர் டார்க் ஆகிட்டே போகுது. அதனால் பக்கத்தில் ஒரு பவுல் தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய பெரிய பீஸ் மாதிரி கிடைக்கணுன்னா நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதெல்லாம் உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா அது ப்ரௌனாக மாறிடும். இதை ஒன் ஆஃப் த வெஜிடேரியன் மீட் சப்ஸ்டியூட்டாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பலாக்காயும் தோல் சீவிட்டு பெருசாக சாப் பண்ணதுக்கப்புறம் அதை தண்ணியிலேருந்து வடிச்சிருங்க. தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, அதாவது மல்லித்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு நான் ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. காயோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. மேரினேஷனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இல்லைனா நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இன்னும் நல்லா மேரினேட் ஆகும். பலாக்கா பிளாண்டாக இல்லாமல் உப்பு புளிப்பு காரம்லாம் நல்லா உள்ளே இறங்கும். அடுத்ததாக மேரினேட் பண்ணதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண வச்ச பலாக்காயெல்லாம் ஒன்று அந்த தவாவில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா பலாக்காயும் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடிபாகம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். அவுட்டர் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பலாக்காய் ஹாஃப் குக் ஆகிடும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக எண்ணெயில் கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பலாக்கா பாதி குக் ஆகிடும். மீதியே நம்ம கிரேவியில் குக் பண்ணி தம் போட போகிறோம். அடுத்ததாக நம்ம பாஸ்மதி ரைஸை குக் பண்ணிடலாம். ரைஸை பர்ஃபெக்டாக குக் பண்ணால் தான் உங்களுக்கு தம்மில் உதிராக வரும். ஒரு பாட்டில் நிறைய தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, 3 ஏலக்காய், 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். பாஸ்மதி அரிசியை ஒரு 20லேருந்து 25 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்து அரிசி ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அரிசி ஃபுல்லாக குக் ஆனால் நம்மளுக்கு தம்மில் குழஞ்சிடும். ஒரு அரிசி எடுத்து அப்படி நசுக்கி பாருங்கள், நசுங்குதான்னு. அப்படின்னா உங்களோட ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சாதத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ரைஸ் குக் பண்ண வாட்டரை தூக்கி கொட்டிடாதீங்க. நம்ம அப்புறம் கிரேவி பண்ணும் போது யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 2-3 கப் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாதத்து மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் கேவ்ரா வாட்டர், அதாவது தாழம்பூ எசன்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே சாதத்தை ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். நீங்கள் கை விடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா வெங்காயத்தில் ஈவன் கலரிங் வரும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரையான வெங்காயத்தை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அது மேலே டாப்பிங்காக போட போகிறோம். அடுத்ததாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி தம் போட்டுடலாம்.
தம் போடுறதுக்கு ஒரு நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 ஏலக்காய், பாதி ஜாபத்ரி, ஒரு பெரிய பட்டையை நல்லா துண்டுகளாக ஆக்கி சேர்த்துக்கலாம். பட்டை ஏலக்காயிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இதிலே நல்லா வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் இல்லை, குக் ஆனால் போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் இதே எண்ணெயிலேயே நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த பொடிகள்லாம் எண்ணெயில் அடிப்பிடிக்காத மாதிரி கிளறிட்டே இருங்க. இந்த பொடிகளோட பச்சை வாசனையும் சீக்கிரம் போயிடும். இந்த பொடிகள்லேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பித்தோடனே 1 கப் தயிர் சேர்த்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. தயிரை இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா பீட் பண்ணிக்கோங்க, இல்லைனா திரியாக நிற்கும். அதே மாதிரி கிளறிட்டே இருங்க, இல்லைனா தயிர் நல்லா பிரிஞ்சு போயிடும். ஸோ தயிர் பிரியாமல் இருக்கிறதுக்கு சேர்க்கும் போது கிளறிட்டே இருங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் தயிரும் நல்லா கொதிக்கிட்டோம். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பலாக்காய் துண்டுகளை இப்போ இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது குக் ஆகிறதுக்கு நம்ம இப்போ சாதம் வடித்து தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதுலேருந்து 1 கப்பை மட்டும் சேர்த்து மூடி போட்டு இந்த பலாக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் உடச்சி பார்த்தா இந்த பலாக்காய் சாஃப்டாக இருக்கணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நீங்கள் பிஞ்சு பலாக்காய் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இதுவே முத்தல் பலாக்காயாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். பிஞ்சு பலாக்காயில் ரொம்ப விரையே இருக்காது. இப்போ இந்த பலாக்காய் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கீவ்ரா வாட்டர் தாழம்பூ தண்ணியும் ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து பாதி குவான்டிட்டி கிரேவியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த எடுத்து வச்ச பாதி குவான்டிட்டியை நம்ம லேயர் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாதி அளவு எடுத்து வச்சோடனே ஒரு 1/2 கப் சாதம் வடித்த தண்ணியோ இல்லை நார்மல் வாட்டரோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்ச சாதத்துலேருந்து பாதி சாதத்தை இது மேலே சேர்த்து அப்படியே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சாதத்துக்கு மேலே கொஞ்சம் புதினா இலைகள் அப்படியே தூவி விட்டுருங்க. அப்புறம் நம்ம 2 வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து பாதி அளவை இது மேலே சேர்த்துடலாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் நெய்யும் மேலே அப்படியே சேர்த்து விட்டுடலாம். பிரியாணி பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு 1/4 கப் வார்ம் மில்கில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஊற வச்சுடுங்க. அந்த மாதிரி ஊற வச்ச குங்குமப்பூ பாலை நம்ம பாதி அளவை இது மேலே இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் அங்கங்கே தூவி விட்டுடலாம். இது அப்படியே ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் சாதம் வடித்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதே மாதிரியே இன்னொரு லேயர் நம்ம பண்ண போகிறோம். மீதி இருக்கிற சாதத்தை இது மேலே அப்படியே பரப்பி விட்டுருங்க. சாதத்து மேலே கொஞ்சம் புதினா இலைகள், மீதி இருக்கிற ஃப்ரைடு ஆனியன்ஸ், 1 டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஒரு கப்பில் காயோட கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை அப்படியே மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் அந்த மீதி இருக்கிற குங்குமப்பூ பாலையும் அங்கங்கே சேர்த்து விட்டுடலாம். கடைசியாக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கலைன்னா அடி பிடிச்சிரும். அப்படியே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் 2 லேயர் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம மூடி மாவால் சீல் பண்ணி தம் வைக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மைதா மாவு பிசைஞ்சுக்கோங்க. பாத்திரத்தோட மேல் பக்கத்தில் அந்த மைதா மாவை அப்படியே ஒட்டி ரோல் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடும் போது அந்த மூடியை நல்லா டைட்டாக அந்த மாவு பிடிச்சிக்கும். நம்மளுக்கு உள்ளேருந்து எந்த வாசனையும் வெளியே லீக் ஆகி வராது. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா ஃப்ளேவர்ஸும் பிரியாணிக்குள்ளேயே இருக்கும், நம்மளுக்கு வெளியே லீக் ஆகி வராது. நல்லா சீல் பண்ணிவிட்டு லோவஸ்ட் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு காந்தி போய்டுன்ற பயம் இருந்தால் நீங்கள் அப்படியே ஒரு தவா மேலே வச்சு குக் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் உடனே திறந்துடாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் செட்டிலிங் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். மாவை ஒரு கத்தி வச்சு உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு மூடி லூஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஓப்பன் பண்ண உடனே ஒரு கரண்டி வச்சு கலரி விட்டு ரைஸை உடச்சிடாதீங்க. நம்மளோட தோசை துருப்பு மாதிரி ஒரு தின்னான ஒரு கரண்டி வச்சு அப்படியே மேலாப்பில் ஸ்லைஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு சிங்கிள் சைட்லேருந்து ஸ்லைஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் உடையாமல் இருக்கும். சர்வ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். பிரியாணி ரொம்பவே அரோமேட்டிக்காக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா எது கூட வேணாலும் சாப்பிடலாம்.
இல்லைனா மிர்ச்சி கசாலன் குருமா கூட சாப்பிடலாம். அடுத்தது நம்ம வெங்காயத்தால் பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்து உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம். நான் 1 கட்டு வெங்காயத்தால் எடுத்திருக்கேன். வெங்காயத்தால் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், சும்மா 1 நிமிஷம் ஃப்ளாஷ் ஃப்ரை பண்ணால் போதும். குக் பண்ண வெங்காயத்தால் மிக்சரை ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்லா அடித்து வச்ச தயிரை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தால் ஆறினோடனே தயிர் சேருங்க, சூடாக இருக்கும்போது சேர்த்துடாதீங்க, ரைத்தா புளிச்சு போயிடும். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட வெங்காயத்தால் ரைத்தா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.